ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பாயா கன்று தான். பாருங்கள், இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பாயா மரம். எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. மரம் கிடையாது, 2 அடி உயரத்தில் தான் இருக்குது. பாருங்கள், கீழே இருந்து 2 அடி உயரம்தான். சூப்பராக காய் வச்சுருக்கு. பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காய் மட்டும் ஒரு லைட்டாக எல்லோ கலர் மாறி இருக்குது. இதை நம்ம பறித்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஈஸியாக பழுத்துரும். பாருங்கள், கலர் வந்துடுச்சு. இது 2 நாள்லேயே பழுத்துரும். பப்பாளி பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, கண்ணுக்கு நல்லா நல்லது. இந்த பழம் நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே வச்சு இது மாதிரி பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. பாருங்கள், இன்னும் காய் நிறைய வச்சுருக்கு. அடுத்தடுத்து பழம் பழுக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த சைடு அதிகமாக இருக்குது காய். இதுக்கு எந்தவித எஃபெக்ட்டும் போட தேவையில்லைங்க. இதுக்கு எதுவுமே கிடையாது. சும்மா அப்படியே தான் வாங்கிட்டு வச்சோம். நல்லா சூப்பராக வளர ஆரம்பிச்சிட்டுது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் கிளைமேட்டுக்கு இது நல்லா சூப்பராக வருது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. அந்த பழம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க அந்த பழத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.